குறும்பு கோபியின் பூசணிக்காய் அல்வா. ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு சுட்டி பையன் இருந்தான். அவனுடைய பெயர் கோபி. கோபிக்கு எப்போதுமே ஏதாவது வேடிக்கையான விஷயங்களை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். ஒரு நாள் அவன் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த போது வழியில் ஒரு பெரிய பூசணிக்காய் வயலை கண்டான். கோபிக்கு ஒரு யோசனை தோன்றியது. அவன் வயலில் இருந்த பெரிய பூசணிக்காய் ஒன்றை உருட்டி கொண்டே பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்தான். அந்த பூசணிக்காய் மிகவும் பெரியதாக இருந்ததால் அதை உருட்டிச் செல்வது அவனுக்கு ஒரு சாகசமாக இருந்தது. அவன் பூசணிக்காயை உருட்டி கொண்டு போகும் வழியில் ஒரு வயதான பெண்மணியை சந்தித்தான். அடேயப்பா, இது என்ன பெரிய பூசணிக்காய்! இதை வைத்து என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டார் அந்த பெண்மணி. கோபி சிரித்துக்கொண்டே, பாட்டி, நான் இதை வைத்து பள்ளியில் அனைவருக்கும் பூசணிக்காய் அல்வா செய்ய போகிறேன் என்றான். பாட்டி ஆச்சரியப்பட்டார். கோபி பள்ளியை அடைந்ததும் ஆசிரியரும் மற்ற மாணவர்களும் அவனையும் அவன் உருட்டி வந்த பூசணிக்காயையும் கண்டு வியந்தனர். ஆசிரியர் சிரித்துக்கொண்டே, கோபி, இந்த ஒரு பூசணிக்காய் வைத்து நாம் ஒரு வாரம் முழுவதும் அல்வா சாப்பிடலாம் போலிருக்கிறதே என்றார். அனைவரும் சிரித்தனர். அன்று மாலை அனைவரும் சேர்ந்து அந்த பெரிய பூசணிக்காயை சமைத்து சுவையான பூசணிக்காய் அல்வாவை உண்டு மகிழ்ந்தனர். கோபியின் குறும்புத்தனமும் பெரிய பூசணிக்காயும் அன்று பள்ளியில் ஒரு மறக்க முடியாத நாளாக அமைந்தது.